நம்ம லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தனியா போனா ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். இல்ல, இங்க உண்மையான சாம்பியன் யார் உருவாக்குறாங்கன்னா, உண்மையான பேரண்ட்ஸ் அந்த சாம்பியன்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா அவனை. உன்னை நம்பி நீ ஓடலாம், உனக்கான ஓட்டத்தை நீ கொண்டு வரலாம், உன்னோட வாழ்க்கையை உன் பாதையில நீ கொண்டு போகலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஹில் ஸ்டேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டிங்கெல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஒரு மாட்டு வண்டியில் ஒரு வயசான தாத்தா, ஒரு வயசான மாடு, ஒரு மாடு, வண்டி ஃபுல்லாக லோடு. அதை ஏற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாடு வண்டி இறங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டி ஃபாஸ்ட்டாக ஓடுது. எப்படி இது இவ்வளோ ஹில்லில் இந்த வண்டி ஓடுதுன்னு சொல்லி வண்டி ஓட்டுறவர் அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே ஒன்றா ட்ராவல் பண்ணுறாரு அந்த மாட்டு வண்டியோட. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, ஏ ராமோ, பரமோ, சோமோ, ஓடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே சொன்னோன்னு அந்த மாடு ஃபாஸ்டா ஓடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி டயர்ட் ஆகுது. திருப்பி ஒரு ஹில் வரும்போது, ஏ ராமோ, பரமோ, சோமோ, வாங்கடா அப்படின்னு எல்லாம் ஓடுது. இவருக்கு யாரு ஒருவேளை இந்த ராமுன்றது மாடா இருக்கும், பரமுன்றது அந்த மாட்டு வண்டியா இருக்கும், சோமுன்றது யாரு? ஒரு மாடு எதுக்கு ஒரு 3 பேர் சொல்றாரு? சொன்னோன்னே இந்த மாடு எப்படி ஓடுது? ரொம்ப கியூரியாசிட்டி பார்க்குறாரு. இந்த மாட்டு வண்டியோட அப்படியே போகிறாரு. அவருக்கு புரியல. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து வண்டியை போய் முன்னாடி போய் ஓவர்டேக் பண்ணி நிறுத்துறாரு. ஐயா, அந்த ரோடுக்கு நான் திரும்புகிறேன், இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினச்சேன். என்னையா அது நீங்கள் ராமு, பரமு, சோமுன்றீங்க, ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு மாடு தான், என்னையா எனக்கு புரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், தம்பி, ராமுன்றது இந்த மாடு, பரமு சோமுன்றது இவனுங்களோட வளர்ந்த இன்னும் 2 மாடுங்க, அவனுங்க கொல்லையில் இருக்கானுங்க, கட்டி போட்டிருக்கான். இந்த மாடுக்கு என்னோட மாடுக்கு பெருசாக கண்ணு தெரியாது, வயசாயிடுச்சு. ஆனால் ராமு, பரமு, சோமுன்னு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா காம்படிஷன். கூட இருக்கிறவங்க நம்ம கூட ஈக்குவலாக ஓடுற போட்டியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வரும், அதை நம்மளை ஓட வைக்கும் அப்படின்றது புரிய வைக்கிறார். லைஃப் பூரா நம்ம தனியாக இருக்கிறதோட காம்படிஷன் இருந்தால் தான் நம்ம இயங்க முடியும் அப்படின்றது புரிய வைக்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது இந்த காரில் போனார். நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தனியாக போனால் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இல்லை, இங்கே ஓட்டம் இருந்தால் தான் ஹாப்பினஸ் இருக்கும், ஓட்டம் இருந்தால் தான் மூமெண்ட் இருக்கும், நகர்தல் இருக்கும், நகர்தல் இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருந்தால் தான் தன்னம்பிக்கை இருக்கும், தன்னம்பிக்கை இருந்தால் தான் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே பிறக்கும். ஆமாவா இல்லையா? வாட் இஸ் zeal in you? பவர்னா உள்ள நமக்குள்ள இருக்க வேகம் என்ன? நமக்குள்ள இருக்கிற வேகமே போட்டி தாங்க. போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், உன்னோட ஓட்டத்துல நீ ஓடு, அடுத்தவன் ஓட்டத்தை தட்டி பறிக்காத, அடுத்தவனை நிறுத்தணும்னு நினைக்காத, அடுத்தவனோட லைஃபை கெடுக்கணும்னு நினைக்காத, அடுத்தவனை இறக்கி நீ உயரணும்னு நினைச்ச அப்படின்னா நீ தாழ்ந்துருவ. நிறைய பேர் அப்படிதான் தன்னோட பசங்க சாம்பியன் ஆகணுன்றதுக்காக அங்கே ஏதாவது நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க. அது உண்மையான சாம்பியன்ஸ் உருவாக்குற பேரண்ட்ஸ் இல்லை. உண்மையான சாம்பியன் யார் உருவாக்குறாங்கன்னா, உண்மையான பேரண்ட்ஸ் அந்த சாம்பியன்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா அவனை தன்னந்தனியா, அந்த பொண்ணை தன்னந்தனியா இறங்கி கோதால உனக்கு என்ன தோணுதோ பண்றான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அதில் அவங்க என்ன லைஃப் லெசன் கத்துக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்கள மீட் எடுக்கிறது தான் லைஃப். அந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டை தான் அந்த உலகம் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். உலக நாடுகளில் போட்டி நடக்குது, கரெக்ட். ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் ஒரு பெரிய போட்டி சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை? நான் வளர்த்து விட்ட பையன் யூக்ரைன் என்னையே வளர்ந்து அடிக்கிறான் அப்படின்னு வளர்ந்துருவானோ, வேற யாரோட சேர்ந்து அடிச்சிருவானு சொல்லி ரஷ்யா யூக்ரைனை இப்போவே அடிக்கணும்னு நினைக்குது. போட்டி, பொறாம, நம்ம கூட்டமைப்புக்கு அகேன்ஸ்டா இது போகுதுன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து அவங்கள அழிக்கிறோன்ற அந்த எண்ணம். பட் அதே மாதிரி நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்த வழி என்றைக்குமே வரந்துடக்கூடாது. நம்மளை யாரை வளர்த்து விட்டாங்களோ அவங்க மேலே நன்றியோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணுன்றது நானும் அதை நம்புறேன். பட் அதே சமயம் எங்கேயும் நம்ம அடிமையாக ஆகிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனி கலர் இருக்கணும், நமக்குன்னு ஒரு தனி வழி இருக்கணும், நம்மளோட தனி உயர்வு இருக்கணும். ஆனால் நம்மளை உருவாக்குனவங்களுக்கு நம்ம அங்கே போட்டியாக நிற்காத, நமக்குன்னு ஒரு தனி ஒரு மார்க்கெட்டை நீ உருவாக்கணும் அப்படின்னா அது புத்திசாலித்தனம், அது ஹெல்த்தியான ஒரு க்ரோத்துன்னு நான் நினைக்கிறேன். சரி, திரும்ப இந்த ராமசோம பரம கதைக்கு வருவோம். இப்போ இந்த ராமு மாடு கண்ணு தெரில, இன்னொருத்தர் 2 பேர் சொன்னா ஓடுற அந்த மாடு, இவங்க பேர் சொல்லாதே ஓடலாம்ல, ஏன்னா அதுக்கு 5 அறிவு, அதுக்கு அதிகம் யோசிக்கிற அறிவு இல்லை மாடுக்கு. ஆனால் மனுஷன் மற்றவன் பேரை சொல்லி தான் நீ ஓடணுமாடா? உன்னை நம்பி நீ ஓடலாம், உனக்கான ஓட்டத்தை நீ கொண்டு வரலாம், உன்னோட வாழ்க்கையை உன் பாதையில் நீ கொண்டு போகலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
யூ நீட் டு கேரி வேல்யூஸ். VALUES. வேல்யூஸ்னால் என்ன? உனக்குன்னு சில பண்புகளை வச்சுக்கோ, வேல்யூஸ் வச்சுக்கோ. என்றைக்குமே அடுத்தவங்களோட முதுகில் குத்தாத. என்றைக்குமே அடுத்தவங்களோட பணத்தையோ பொருளையோ பொண்ணையோ மேலே கண்ணு போடாத, ஆசை வைக்காத. என்றைக்குமே சொந்தமான முயற்சியில் வளரணுன்னா அடுத்தவங்க பொருளை திருடாத. என்றைக்குமே பொம்பளைங்கிட்ட கொஞ்சம் தூரமாக இரு, ஆம்பளைங்கிட்ட ஒரு பொண்ணாக இருந்தால் தூரமாக இரு. கிட்ட போனோம்னா நிம்மதி போயிடும். என்றைக்குமே உன்னோட வேலையில் சின்சியராக இரு, டிசிப்ளினாக இரு, ஒழுக்கமாக இருக்கு. ஒழுக்கமாக இருந்த அப்படின்னா உன்னை அசைக்கிற சக்தி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒழுக்கம்னா என்னென்னா, ஒழுக்கம்னா உனக்கு கொடுத்துருக்கிற டைமில் உன்னோட வேல்யூஸ்க்கு கெடாத, உன்னோட சின்சியரிட்டி இழக்காத, அடுத்தவங்களுக்கு விலை போகாத நீ சரியாக இருந்த அப்படின்னா யூ ஆர் அ கிரேட் டெடிகேட்டட் பர்சன் இன் யுவர் லைஃப். நிச்சயமாக அதெல்லாம் நீ கடைப்பிடிப்பேன்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் பெரிய மாறுதல் கொண்டு வர நினைப்பேன். நன்றி.